வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற அரை கப்பு பொட்டுக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்துட்டு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே பாருங்கள் அந்த ஸ்வீட் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்துட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் அரை பாதி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற அரை பாதிக்கு நான் வந்துட்டு கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசும் பொட்டுக்கடலை மட்டும் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு பதம் இருக்கும். அந்த முந்திரி மட்டும் கொஞ்சம் லைட்டாக அரைக்காமல் இருக்கும், பரவாயில்ல. லைட்டாக குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். அதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தித்திப்போட பதத்துக்கு ஏற்ற மாதிரி அரை கப்பிலேருந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துங்க சுகரு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துடலாங்க. கேஷ்யூ நட் சேர்க்கும் பொழுது இன்னும் டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பை வந்துட்டு மிதமான திளிய வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் முழுவதும் பொட்டுக்கல்லையாக வச்சு கூட சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது போல் நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்து கொடுங்க. அந்த மாவு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த பொட்டுக்கல்லாம் நெய்யில் வறுபட்டும் பொழுது அதோட கலரும் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அந்த மாவோட கலர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை இதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விட்ருங்க. எல்லா பக்கமும் அந்த சுகர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது நல்லா இதை வந்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அடுப்பை நல்லாவே சிம்மில் வச்சுட்டு சின்ன சின்ன கட்டிகள் இல்லாத போல் நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் ஆகும். நல்லா சிம்லேயே வச்சுட்டு பொறுமையாக கலந்து கொடுங்க. இந்த மாவு வந்துட்டு நல்லா திக்காயிட்டு வரும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுப்போம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நெய் எதுவுமே நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே 1/4 கப் நெய் சேர்த்துருக்குறோம். அதுலேருந்தே அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு நெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதுங்க. இது போல் ஒரு நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். மாற்றி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இது போல் நல்லா சமப்படுத்திட்டு மேலே தேவைன்னா கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு நெய் தடவுனா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இதை சமப்படுத்தி கொடுத்துக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வெளியில் வச்சுட்டு ஆற வைக்கலாம். இல்லை சீக்கிரமாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.